பாண்டிய நாட்டு நவத்திருப்பதியிலே வசந்த வைகாசி காலத்திலே நம்மாழ்வாரின் அவதார உற்சவங்களை கண்டுகளித்த நாம் இனி திருமங்கையாழ்வாரின் மஞ்சள் குழி வைபவத்திற்காக சோழ நாட்டிற்கு மீண்டும் ஓர் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளோம். தன்னுடைய திருவாய்மொழியிலே எம்பெருமானது விஜய பரம்பரைகளை வெற்றிகளை ஆழி எழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழ எழ முடிபாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே என்று குன்றமெடுத்த பிரானின் தோள் வலிமையை உரைக்கிறார் நம்மாழ்வார். வெற்றி தரும் விஜய வருடத்திலே திருமகள் நாதனின் பெருமைகளை பேச கலியன் ஒலிமாலை கொண்டு காவிரி கரையோரம் அமைந்துள்ள திருநாங்கூர் திவ்ய தேசங்களை தரிசிக்க ஓர் விஜயத்தை மேற்கொள்வோம். திருநாங்கூர் திவ்ய தேசங்கள். பாண்டிய நாட்டிலே ஒருங்கே அமைந்த 9 நவ திருப்பதிகளைப் போல திருமங்கையாழ்வார் அவதரித்த திருநகரிக்கு அருகே அமைந்த 11 திவ்ய தேசங்கள் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படுகின்றது. மணிமாடக் கோவில், வன் புருஷோத்தமம், வைகுண்ட விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், திருத்தெற்றியம்பலம், செம்பொன்செய் கோயில், திருமணிக்கூடம், திருப்பார்த்தன் பள்ளி, திருக்காவலம்பாடி, திருவெள்ளக்குளம், திருத்தேவனார் தொகை ஆகிய 11 திவ்ய தேசங்களுடன் திருமங்கையாழ்வார் அவதரித்த திருக்குறையலூரும் அன்னதானம் செய்த திருமங்கை மடமும் சேர்ந்த பகுதி ஆலிநாடும் திருநாங்கூரும் சேர்ந்த திவ்ய தேசங்கள். இதற்கு இடைப்பட்ட பகுதியிலேதான் மணிகர்ணிகா தீர்த்தமும் மஞ்சள் குழி மண்டபமும் அமைந்துள்ளது. அதைத் தவிர சீர்காழியிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையிலே அமைந்துள்ள திவ்ய தேசம் தலைச்சங்காடு எனப்படும் தலைச்சங்க நான்மதியம் என்னும் திவ்ய தேசம். கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சுடரை கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ என்று தன்னுடைய 8ஆம் 10, 9ஆம் திருமொழியில் திருக்கண்ணபுரத்தையும் திருக்கடிகை என்னும் சோழ சிம்மபுரத்தையும் பாடும்போது தலைச்சங்காடு திவ்ய தேசத்தையும் ஒரு வரியில் பாடினார் திருமங்கையாழ்வார். எம்பெருமானின் திருமுகத்தை சந்திரனின் ஒளிக்கு உவமானமாக ஆழ்வார்கள் அனைவருமே பக்தியுடன் பகர்ந்துள்ளனர். கதிர் மதியம் போல் முகத்தான் என்றே ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே பாடியுள்ளாள். திருநீர் சந்திர மண்டலம் போலே செங்கல் மா கேசவன் என்பது பெரியாழ்வாரின் வாக்கு. நேமியும் சங்கும் இருகை கொண்டு பன்னெடுஞ்சூழ் சுடர் ஞாயிற்றொடு பால்மதி ஏந்தி ஓர் கோல நீல நன்னெடுங்குன்றம் வருவதொப்பான் என்று நம்மாழ்வார் நயங்காட்டுகிறார். பராங்குசனை பின்பற்றியே பரகாலனும் சந்திரன் வெண்கதிர் அஞ்ச மணிவண்ணன் உருவில் மால் புருடோத்தமன் என்று சந்திரனை திருமாலின் திருமுகத்திற்கு கொண்டாடி மகிழ்ந்தனர் ஆழ்வார்கள். அந்த குளிர்மிகு சந்திரனின் திருப்பெயரையே தனக்கு சூட்டிக் கொண்டு நான்மதிய பெருமாள் என்னும் திருநாமத்துடன் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் காட்சி தருகிறார் எம்பெருமான். வெண்சுடர் பெருமாள் என்ற திருநாமமும் இவருக்கு உண்டு. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலக்கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. தலைச்சங்க நான்மதியத்தில் தலைச்சங்க நாயகியுடன் உரை நான்மதிய பெருமாளே நாராயணா. நமோ நாராயணா. மணிமாடக் கோவிலிலே
புண்டரீக வல்லியுடன் மண்ணளக்கும் நந்தா விளக்கே நாராயணா. நமோ நாராயணா. வைகுந்த விண்ணகரத்தில் வைகுந்த வல்லியுடன் திகழ் வைகுந்த நாதனே நாராயணா. நமோ நாராயணா. நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நாங்கூரில் மண்ணு மணிமாட கோவில் மணாளனை நல்நீர் தலைச்சங்க நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை தன்னுடைய பெரிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் உரைத்ததற்கேற்ப திருநாங்கூருக்கும் திருக்கண்ணபுரத்திற்கும் இடைப்பட்ட தலைச்சங்காட்டில் உரையும் நான்மதிய பெருமாளை நாலுகவி பெருமாள் மங்களாசாசனம் செய்ததை அறியலாம். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.